Good morning students. In the video we are going to talk about vector components. So அடிக்கடி students என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா எப்போ sin theta யூஸ் பண்ணுறது எப்போ cos theta யூஸ் பண்ணுறதுன்னு. ஓகே பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் y axis இருக்குது x axis இருக்குது. ஓகே ஒரு வெக்டர் இருக்குது. வெக்டர் as length Lன்னு போட்டுப்போம். அதான் மேக்னிடியூட். ஆங்கிள் theta. So x component is L cos theta, y component is L sin theta இப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மெமரைஸ் பண்ணுவாங்க. அது பண்ணாதீங்க. சிம்பிள், எப்போவுமே cos theta தான். பாருங்கள், ஃபஸ்ட் ஒரு வெக்டர் இருக்குது, ஏதோ ஒரு திசை இருக்குது. இந்த வெக்டர் v மேக்ஸ் an angle of theta with that direction. ஸோ இந்த வெக்டருடைய கம்போனண்ட் in that direction எவ்வளவுன்னு கேட்டால் எப்போவுமே v cos theta தான், சைன் வராது. இந்த வெக்டருடைய கம்போனண்ட் in that direction is v cos theta. பார்க்கலாமா? இப்போ இந்த வெக்டர் லென்த் L, எக்ஸ் கம்போனண்ட் வேணும் அப்படின்னா இந்த திசையில் பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷனில் அதனுடைய கம்போனண்ட் எவ்வளவு? ஆன்சர் இஸ் L cos theta. ஸோ இந்த வெக்டர் Lன்னு போட்டோம்னா திஸ் இஸ் எக்ஸ் கம்போனண்ட். y component வேணும்னு வச்சுக்கோங்க. That is, I want the component of L in the direction of positive direction of y. அத்தோட ஆங்கிள் என்ன பண்ணுறது? 90 minus theta. So the answer is Ly, y component, மறுபடியும் cos தான், L cos 90 minus theta. அந்த cos 90 minus theta sin theta மாறுறது, L sin theta. ஸோ எப்போ sin theta யூஸ் பண்ணுறது எப்போ cos theta யூஸ் பண்ணுறதுக்கு ஆன்சர் எப்போவுமே cos theta தான். தட் இஸ், ஒரு வெக்டர் அதனுடைய கம்போனண்ட் இன் எனி டைரக்ஷன் இஸ் v cos theta, where theta is the angle it makes with the direction. Okay, examples பார்ப்போம். First example here is a vector 6 meter per second. I want this vector's component in the opposite direction. So in the angle 180, answer எவ்வளவு? 6 cos 180. Cos 180 minus 1. So answer is minus 6. So in the vector உடைய component in the exactly opposite direction is minus 6. Obvious. Okay, let's take a more interesting example. X axis இருக்கு, y axis இருக்கு. இப்போ ஒரு இன்னொரு வெக்டர் எடுத்துப்போம். We'll take this vector making an angle of 210 degrees. So இது 30 degrees. 180 plus 30, 210 degrees. What are its x and y components? Problem. இப்போ நான் சொன்ன மெத்தட் பிரகாரம் நீங்கள் இந்த வெக்டருடைய x component, that is what is the component in the positive x direction எடுக்கணும்னா இந்த வெக்டர் length 6ன்னு வச்சுப்போம். So you're going to write 6. What is the angle it makes with the positive x direction? 180 plus 30, 210. So cos 210 போடுவீங்க. போடலாம், கரெக்ட் தான். That is the x component. We can evaluate this. 210 cos of 180 plus 30. உங்களுக்கு ஆல் சில்வர் டீ கப்ஸ் தெரியும் இல்லையா? இல்லை ஆல் ஸ்கூல்ஸ் டாட்ஸ் சில்ட்ரன் எதானே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆல் ஸ்கூல்ஸ் டீச் சில்ட்ரன் எதானே இருக்கும். ஆங்கிள் இந்த குவாட்ரண்ட்டில் வருது. ஸோ இந்த குவாட்ரண்ட்டில் காஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ மைனஸ் 180 plus 30. 180 வரைச்சி cos சைனாக மாறாது. ஸோ cos 30. Cos 30 is root 3 by 2. So minus 6 into root 3 by 2 is the vectors. இந்த வெக்டர் vன்னு போட்டுட்டோம்னா அதனுடைய x component. பட் இதை விட the method I prefer is எப்போவுமே எல்லா ப்ராப்ளம்ஸுமே நீங்கள் ட்ராயிங் போடுங்க. இந்த ட்ராயிங் போட்டாச்சு. இந்த ட்ராயிங் போட்டப்பறம் இந்த 210 டிகிரிஸ்லாம் அதெல்லாம் ஃபர்கெட் இட். இங்கே பாருங்கள், திஸ் வெக்டர் இஸ் மேக்கிங் 30 degrees with the negative x direction. So 6 cos 30, 6 root 3 by 2 in the negative x direction. So x component எவ்வளவு? minus 6 root 3 by 2. Finish. ட்ராயிங்கை பார்த்து போட்டுருங்க. அதே மாதிரி y component போடலாமா? இதனுடைய y component பாருங்கள், இதனுடைய x component இப்படி போயிட்டு அப்படி வரும். So x component is negative, y component is also negative. Okay, so 6 sin 30, that is 3. So y component vy will be equal to minus 3. Drawing பார்த்து போட்டாச்சு. இல்லை நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக காஸ் தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா with the positive y direction it is 90 plus 30.
ஸோ Vy வந்து நீங்கள் வந்து 6 times cos 90 plus 30 போடலாம். 90 plus 30 செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது, cos நெகட்டிவ், ஸோ தட் இஸ் மைனஸ் 90. cos வந்து சைனாக மாறுறது, sin 30 half, minus 6 into half, that is equal to minus 3. இப்படியும் போடலாம். இல்லை ட்ராயிங் பார்த்துட்டு சும்மா வந்து look at this, negative x component, negative y component. X component is 6 cos 30, y component is opposite side 6 sin 30, டக்கு டக்குன்னு போட்டுட்டே இருக்கலாம். So much easier. Okay, let us solve two problems. So ஒரு 10 kg object is hanging by two massless ropes. இந்த rope வந்து 30 degrees with the horizontal, ceiling-ல அங்கே வந்து attached-ஆ இருக்க. இந்த rope வந்து 60 degrees with the horizontal. Question is, what is the tension in each rope? So இந்த ropeல வந்து tension T1 போட்டுப்போம், இந்த ropeல வந்து tension T2 போடுவோம். இப்போ free body force diagram of the 10 kg block. So first வந்து gravity. G வந்து 10 எடுத்துட்டோம்னா 10 into 10, 100 newtons gravity. Tension, so இந்த rope வந்து இது இழுக்குது at T2. This rope is pulling it at T1. Rope always pulls. இப்போ this object is in equilibrium. That means net forces in the x direction 0, net forces in the y direction 0. So as usual நம்ம வந்து x axis இந்த direction எடுத்துப்போம், y axis அந்த direction எடுத்துப்போம். Okay? So in the x direction 100 newtons க்கு no component, it is pointing in the negative y direction. So T2 க்கு வந்து this is 30 degrees. So T2 cos 30 root 3 by 2. T1 க்கு வந்து x component வந்து இந்த negative x direction, பாருங்க இப்படி போயிட்டு அப்படி போகிறோம் இல்லையா, negative x direction. Negative x direction எவ்வளோ இருக்குது, இது 60. So T1 cos 60 in the negative x direction, cos 60 is half. Negative x direction minus T1 by 2. This is equal to 0. That is one equation. Second equation, sum of the forces in the y direction is equal to 0. Y direction பாப்போமா? So this is the positive y direction. இது வந்து T2 cos of, this is 60 degrees or T2 sin of 30 degrees. T2 sin of 30 degrees is half. So T2 by 2, positive component. இந்த T1 க்கும் positive component plus T1, இது எவ்வளவு 30 degrees, cos 30 is root 3 by 2, இல்லை sin 60 எடுத்துக்க root 3 by 2. That is T1 உடைய component in the positive y direction, this angle is 30 degrees, T1 cos 30. Minus 100, this is the net force in the y direction equal to 0. So two simultaneous equations, solve the equations. அவ்வளோதான். ஓகே, இந்த ப்ராப்ளம் நீங்களே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து T2 is 50 newtons and T1 is 50 root 3 newtons. So these are the answers I am getting. One more problem. ஒரு பெண்டுலம், அதை வந்து யாரோ வந்து ஃபுல்லாக ஹாரிசான்டலாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண உடனே ஜொயின்னு அது போயிட்டுருக்குச்சு. அட் த இன்ஸ்டன்ட் இட் இஸ் கிராசிங் 30 degrees. அட் தட் இன்ஸ்டன்ட் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் எவ்வளவுன்னு கேள்வி. நீங்கள் என்ன சர்க்குலர் மோஷன் பண்ணலைன்னா இந்த ப்ராப்ளம் விட்டுருங்க, பட் யூ கேன் கம் பேக் டு இட் லேட்டர். ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் மோஷனில் போகிறதுனா அதுக்கு வந்து 2 ஆக்சலரேஷன் கம்போனன்ட்ஸ். அதுக்கு வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும், விச் இஸ் v squared by r. அதை தவிர வந்து ஒரு டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்கும். டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனாக பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் பெண்டுலம் இஸ் மூவிங் இன் த ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ இதை வந்து இந்த டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் எவ்வளவு? ஓகே, ஸோ ஃப்ரீ பாடி ஃபோர்ஸ் டயக்ராம். இது மேலே வந்து டென்ஷன் T அட் தட் இன்ஸ்டன்ட், டென்ஷன் வந்து மாறிட்டே இருக்கும், அட் தட் இன்ஸ்டன்ட் டென்ஷன் இஸ் T. அதை தவிர வந்து கிராவிட்டி mg. இப்போ tension acts along the radius. This is the center about which it is rotating. So tension is acting along the radius. It makes an angle of 90 degrees with the tangent. Radius makes 90 degrees with tangent. So tension cos 90, 0. So இதுக்கு வந்து tension வந்து does not provide any force in the tangential direction. mg,
mg வந்து இந்த ஆங்கிள் எவ்வளவு பார்ப்போம். இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது 30 degreesனா this is 30 degrees. ஸோ இது வந்து 60 degrees. ஸோ mgயோட கம்போனண்ட் in the direction of tangent is mg cos 60 cos 60 na half, that is the component, divided by mass, that is the tangential acceleration. Answer is g by 2. அவ்வளோதான், வெரி சிம்பிள். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா யூ நீட் டு நோ த ஸ்பீட் ஹியர். அந்த ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து கைனடிக் எனர்ஜி கான்சர்வேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, பண்ணலாமா? ஓகே, குவிக்காக பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ முதல்ல வந்து பெண்டுலம் வந்து இங்கே இருந்துச்சு, அங்கேருந்து வந்து இட் இஸ் கம் டவுன் பை திஸ் ஹைட், தட் இஸ் திஸ் ஹைட். அது எவ்வளவு? இந்த பெண்டுலமோட லென்த் எல்னு இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி எல் காஸ் 30, திஸ் ஹைட். தெரியுதுங்களா? திஸ் இஸ் எல், திஸ் இஸ் 30. ஸோ இதனுடைய வெர்டிக்கல் கம்போனண்ட் ஆஃப் திஸ் லென்த், த வெர்டிக்கல் கம்போனண்ட் வந்து எல் காஸ் 30. ஸோ இட்ஸ் கம் டவுன் பை அ ஹைட் எல் காஸ் 30. ஸோ mg L cos 30 is the decrease in the potential energy is equal to increase in the kinetic energy, half m v squared. See, in the pendulum வந்து இங்கேருந்து இங்கே வரச்சே the forces acting on it are gravity. So gravity-நால this is the decreasing in the potential energy. That is the work done by gravity. But tension இருக்கே, ஆனால் tension does zero work. எப்படி பார்த்தீங்கன்னா at all times the velocity which is tangential is perpendicular to tension. அதனால் வந்து tension rate at which it does work, F dot V, is 0. Okay? So tension ஒன்றும் work பண்ணல. So only work done is by gravity is equal to change in the kinetic energy. இதிலேருந்து உங்களுக்கு வந்து V squared கிடச்சிடுது. V squared is equal to G L cos theta into 2. 2 அங்கே போயிடுது. Okay? So this is equal to V squared by radius வந்து இங்கே L. So that is equal to L ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 2G cos 30 degrees. Theta வந்து இங்கே 30 degrees. So that is equal to cos 30 is root 3 by 2. 2 cancel ஆகுது. G root 3, that is 10 root 3 meters per second. இது வந்து G by 2. That is centripetal acceleration. This is tangential acceleration. Okay? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Goodbye.